ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடியது M2 TNPSC சேனல். நான் உங்களோட ராஜ் பேசிகிட்டு இருக்கேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து பார்த்திங்க அப்படின்னா 8th பாலிட்டி சரிங்களா. ஆல்ரெடி 6th 7th பாலிட்டி வந்து முடிச்சாச்சு. அதை பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க சரிங்களா. டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் இருக்கும், அதை வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து 8th பாலிட்டியில் லெசன் 1 வந்து பார்க்கலாம். மாநில அரசு எப்படி வந்து செயல்படுது அப்படிங்கிறத பார்க்கணும் சரிங்களா. இதில் மாநில நிர்வாகம் அப்படிங்கிற ஒரு டாபிக் வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் அந்த ஆளுநர் வந்து நம்ம பார்க்கணும் சரிங்களா. ஆளுநர் அப்படிங்கிறவர் சட்டமன்றத்தோட ஒரு அங்கமாக வந்து வகிப்பார். குடியரசுத் தலைவர் அப்படிங்கிறவர் நியமனம் பண்ணுவார் இவரை சரிங்களா. மாநில நிர்வாகத்தோட தலைவராக வந்திருப்பார். இவரோட பதவிக்காலம் எத்தனை வருஷம் அப்படின்னா 5 வருஷம். அந்த பதவி முடிகிறதுக்கு முன்னாடியே குடியரசுத் தலைவர் பதவி நீக்கம் பண்ணலாம் சரிங்களா. இல்லை அப்படி இல்லை அப்படின்னா தானாகவே வந்து ராஜினாமா அப்படிங்கிறது பண்ணிடலாம். குடியரசுத் தலைவர் வந்து மாநில ஆளுநர் வந்து நியமிக்கிறாரு அப்படின்னா மத்திய அமைச்சரவையோட ஆலோசனைப்படி தான் வந்து செயல்படுவார். அவங்க சொல்கிற பேச்சை கேட்டுட்டு அப்புறம் வந்து அந்த சம்மந்தப்பட்ட மாநிலத்தில் இருக்கக்கூடிய அரசையும் வந்து என்ன பண்ணுவாங்க, கலந்து ஆலோசிப்பாங்க. இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆளுநரோட பதவியை வந்து நீட்டிக்கலாமா அப்படின்னா நீட்டிக்கலாம். அப்புறம் அவங்க வந்து வேற ஒரு மாநிலத்துக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறது பண்ணப்படலாம் சரிங்களா. மாநில அரசாங்கம் ஆளுநரை பதவியிலிருந்து நீக்க இயலாது. இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து நினைக்குது அப்படின்னா மாநில ஆளுநர் என்ன பண்ண முடியாது அப்படின்னா பதவி விலக வைக்க முடியாது. இதை வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஆளுநர் அப்படிங்கிறவர் தன்னோட சொந்த மாநிலத்தில் வந்து நியமிக்கப்பட மாட்டாங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது, ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து ஆளுநருக்கான தகுதியை வந்து பார்க்கலாம். ஆளுநருக்கான தகுதி வந்து இந்திய குடிமகனாக ஃபஸ்ட்டு இருக்கணும். அதுக்கடுத்து 35 வயசு வந்து நிரம்பி இருக்கணும் சரிங்களா. 35 வயசு வந்து கம்ப்ளீட்டாக இருக்கணும் ஓகேங்களா. அடுத்து பாராளுமன்றம் அப்படி இல்லைனா சட்டமன்றத்தில் உறுப்பினராக இருக்கவே கூடாது. ஆதாயம் தரக்கூடிய பதவியிலையும் வந்து இருக்கவே கூடாது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இது ரொம்ப முக்கியம். மாநில ஆளுநரோட அதிகாரம் மற்றும் பணிகளை வந்து பார்க்கலாம். மாநில அரசாங்கத்தோட அனைத்து நிர்வாக செயல்களும் யாரோட பேரில் நடக்கணும் அப்படின்னா ஆளுநரோட பேரில் தான் நடக்கணும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. முதலமைச்சரோட ஆலோசனைப்படி தான் மற்ற அமைச்சர்களை வந்து யார் வந்து நியமிப்பா, ஆளுநர் வந்து நியமிப்பார். அடுத்து மாநில அரசோட தலைமை வழக்கறிஞராக இருக்கட்டும், மாநில அரசு பணியாளர் தேர்வாணையத்தோட தலைவராக இருக்கட்டும், அப்புறம் இதர உறுப்பினர்கள் இவங்களை எல்லாமே வந்து நியமனம் பண்ணக்கூடியது யார், ஆளுநர் தான். ஆனால் இவங்க வந்து ஆளுநர் வந்து பதவி நீக்கம் பண்ணலாமா அப்படின்னா பண்ணக்கூடாது. இவங்க வந்து நியமனம் மட்டும்தான் பண்ண முடியும். பதவி நீக்கம் அப்படிங்கிறது குடியரசுத் தலைவர் தான் பண்ணுவார் சரிங்களா. அடுத்து ஆர்டிக்கல் 356 என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டில் போட்டு சரிங்களா. 356 என்னங்க, ஸ்டேட் எமர்ஜென்சி. குடியரசுத் தலைவரோட ஆட்சியை வந்து ஏற்படுத்துகிறார் சரிங்களா. இது வந்து ரொம்ப முக்கியம். மாநிலத்தில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகத்தோட வேந்தராக வந்து செயல்படுறாரு. அப்புறம் துணைவேந்தரை நியமிப்பார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இது வந்து முக்கியம் சரிங்களா. அடுத்து மாநில சட்டமன்றத்தை வந்து கூட்டுறதுக்கு அப்புறம் ஒத்தி வைக்கிறதுக்கு கலைக்கிறதுக்கு வந்து அதிகாரம் கொண்டவர் யார் அப்படின்னா ஆளுநர் தான் சரிங்களா. ஆளுநரோட ஒப்புதலுக்கு பின்னாடி தான் பண மசோதா அப்படிங்கிறது சட்டமன்றத்தில் அறிமுகப்படுத்த முடியும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்து சட்டமன்றமே வந்து செயல்படலைன்னு வச்சுக்கோங்களேன். செயல்படலை அப்படின்னா அப்போதைக்கு வந்து கூட முடியாத ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. ஆனால் ஒரு சட்டம் வந்து அவசரமான ஒரு சட்டத்தை வந்து இயற்றணும் அப்படின்னா ஆளுநருக்கு அதுக்கும் வந்து அதிகாரம் இருக்குது. அதுதான் ஆர்டிக்கல் 213 வந்து சொல்லுது சரிங்களா. இதே வந்து குடியரசுத் தலைவருக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து ஆளுநர் வந்து சட்டமன்றத்தில் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு ஆங்கிலோ இந்திய உறுப்பினர் வந்து நியமிக்கலாம் சரிங்களா. கிட்டத்தட்ட ஒரு 234 சீட் வந்து இருக்கும். ப்ளஸ் 1 வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆங்கிலோ இந்தியர்கள் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க சரிங்களா. அதுக்கடுத்து மாநில சட்ட மேலவைக்கு அறிவியல், இலக்கியம், கலை, சமூக சேவை, அதுக்கடுத்து கூட்டுறவு இயக்கம் இந்த துறையெல்லாம் வந்து சிறப்பாக வந்து பங்காற்றுறாங்களே அவங்கள எல்லாத்தையுமே ஒரு 6ல் 1 பங்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சட்டமேலவைக்கு வந்து நியமிக்கிறார். மாநில அரசோட எதிர்பாரா செலவின நிதி ஆளுநரோட கட்டுப்பாட்டில் தான் வந்து இருக்குது சரிங்களா. இது வந்து ரொம்ப முக்கியம், பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து ஆளுநரோட நிலையை பற்றி கொடுத்துருப்பாங்க. குடியரசுத் தலைவர் எப்படி வந்து இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஒரு பேரளவு நிர்வாக தலைவராக இருக்காரோ அதே மாதிரி தான் ஆளுநரோட நிலையும் வந்து இங்கே இருக்குது. ஆனால் மாநில ஆளுநர் எப்போதும் வந்து பேரளவு தலைவராக இருக்கிறது கிடையாது. இது வந்து புரிஞ்சு வச்சுக்கோங்க, முக்கியமானது. அதுக்கடுத்து மத்திய அரசோட ஒரு முகவராக வந்து செயல்படுறாரு எங்கள் மாநிலத்தில் சரிங்களா. மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் ஒரு இடைப்பட்ட ஒரு தராகராக வந்து செயல்படக்கூடியது யார் அப்படின்னா இந்த ஆளுநர் அப்படின்ட்டு சொல்கிறாங்க ஓகேங்களா. ஆளுநர் வந்து ஒரு முக்கியமான தருணம் ஏதாச்சும் வருது அப்படின்னா அமைச்சரவைக்கே வந்து ஆலோசனை வழங்கக்கூடிய அதிகாரம் அப்படிங்கிறது அவர் பெற்றிருக்காரு. இது வந்து முக்கியம். அடுத்து விருப்புரிமை அதிகாரத்தை வந்து செயல்படுத்தும் போது தன்னிச்சையான முடிவுகள்லாம் வந்து எடுக்கிறாரு அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க, பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து முதலமைச்சர் அப்படிங்கிறவர் மாநில சட்டமன்றத்தோட பெரும்பான்மை கட்சியை வந்து பெற்றிருப்பாங்கள்ல அதனோட தலைவர் தான் யார் அப்படின்னா மாநில முதலமைச்சர் அப்படிம்பாங்க. அப்போது அந்த மாநில முதலமைச்சர் வந்து நியமிக்கக்கூடியது யார் அப்படின்னா ஆளுநர் வந்து நியமிப்பாங்க. இவரோட பதவிக்காலம் அப்படிங்கிறது ஒரு நிலையான ஒன்று கிடையாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் சரிங்களா. எல்லாம் 5 வருஷம் அப்படின்னு நினைப்போம்.
ஆனால் 5 வருஷம் தான், பீரியட் வந்து 5 வருஷம் தான். ஆனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவரோட பதவிக்காலம் அப்படிங்கிறது ஒரு நிலையானது கிடையாது. ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா, இப்போது பெரும்பான்மை அப்படிங்கிறது ஒன்று இருக்குது சரிங்களா. அந்த பெரும்பான்மை வந்து நிரூபிக்க முடியாதுங்கிற பட்சத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா முதலமைச்சர் அப்படிங்கிறவர் பதவி விலகியே வந்து ஆகணும். சப்போஸ் இப்போ முதலமைச்சர் பதவி விலகிறாரு அப்படின்னா அவரோட சீட்டு மட்டும் காலியாக இருக்குமா அப்படின்னா அப்படி கிடையாது. அவர் பதவி விலகிறாரு அப்படின்னா ஒட்டுமொத்த அமைச்சரவையும் வந்து பதவி விலகணும் சரிங்களா. சப்போஸ் முதலமைச்சர் பதவி விலகாமல் வேறு ஏதாவது ஒரு பிரச்சனை வருது, ஒரு அமைச்சர் மட்டும் பதவி விலகிறாரு அப்படின்னா ஒட்டுமொத்த அமைச்சரவையும் பதவி விலகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசியம் கிடையாது. இதை தெரிஞ்சுக்கோங்க. ஒருத்தர் முதலமைச்சராக வந்து நியமிக்கப்படும் போது மாநில சட்டமன்றத்தோட உறுப்பினராக வந்திருக்கணும். சப்போஸ் இல்லை அப்படிங்கன்னா ஒரு 6 மாதம்குள்ளே சட்டமன்றத்தோட உறுப்பினராக வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கணும். இது ரொம்ப முக்கியம், பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து முதலமைச்சரோட அதிகாரங்கள் மற்றும் செயல்பாடுகள் வந்து பார்க்கலாம். முதலமைச்சரோட ஆலோசனை பேரில் தான் வந்து அமைச்சர்களை வந்து ஆளுநர் வந்து நியமனம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு முன்னையே பார்த்தோம் சரிங்களா. அது வந்து இதுக்கு கீழே தான் வரும். மாநில அரசாங்கத்தோட கொள்கையை வந்து உருவாக்குறதுல ஒரு முக்கிய பங்கு இந்த முதலமைச்சர் வந்து வகிக்கிறாரு. இப்போ சப்போஸ் மாநில அரசாங்கத்தில் ஒரு கொள்கை முடிவில் ஏதாவது ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னா இறுதி முடிவு யாரோட தான் இருக்கும் அப்படின்னா முதலமைச்சரோட தான் இருக்கும். இது வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நம்ம முன்ன பார்த்தோம் இல்லைங்களா, அந்த மாநில அரசோட தலைமை வழக்கறிஞராக இருக்கட்டும், மாநில அரசு பணியாளர் தேர்வாணையத்தோட தலைவரை வந்து நியமிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆளுநர் வந்து தன்னிச்சையாக வந்து எதுவுமே வந்து தன்னந்தனியாக வந்து நியமிக்க முடியாது. முதலமைச்சர் அப்புறம் அமைச்சரவையோட ஆலோசனைப்படி தான் இந்த உயரதிகாரிகளை எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நியமிக்கிறாங்க. அடுத்து மாநில சட்டமன்றம் அப்படிங்கிறது ஆளுநர் 1 அல்லது 2 அவைகளை வந்து கொண்டிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் சரிங்களா. ஏன்னா இப்போது ஒரு சில மாநிலங்களில் வந்து 2 அவைகளும் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷார்ட்கட்டில் நம்ம போன வீடியோவில் வந்து பார்த்துருந்துருப்போம். அது தெரிஞ்சிச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மேலவை வந்து சட்டமன்ற மேலவைன்னு தான் சொல்லுவாங்க, கீழவையை சட்டமன்ற பேரவை அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா. இது வந்து மாநிலத்தை பொறுத்த வரைக்கும். அடுத்து சட்டமன்ற மேலவை வந்து பார்க்கலாம். சட்டமன்ற மேலவையோட எண்ணிக்கை வந்து பற்றி கொடுத்துருப்பாங்க. அந்த கீழவை பார்த்தோம்ல சட்டமன்ற பேரவை அப்படின்னு சொல்லிட்டு அதில் 3ல் 1 பங்குக்கு மேலே போயிடக்கூடாது. அந்த 3ல் 1 பங்கு அப்படிங்கிறது 40க்கு கீழே வந்து குறையக்கூடாது. புரியுதுங்களா என்ன சொல்கிறேன் அப்படின்னு? ஒன்றும் இல்லைங்க, சட்டமன்ற பேரவையோட எண்ணிக்கை எடுத்துக்கோங்க, அதை 3ஆக வந்து டிவைட் பண்ணிக்கோங்க. அந்த 3ல் 1 பங்கு அப்படிங்கிறது இருக்கும்ல, இப்போ ஒரு 300 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் கீழவையில், அதை 3 பங்காக பிரிக்கணும் அப்படின்னா 100 பிரிப்பீங்களா? அதில் 1 பங்கு அப்படிங்கிறது என்னது? 100. அந்த 100க்கு மேலே போயிடக்கூடாது சரிங்களா. இப்போ சப்போஸ் வேறு ஒரு மாநிலத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மொத்தமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா 90 தான் இருக்குது. அதை 3ல் 1 பங்கு பிரிச்சிங்க அப்படின்னா என்ன வரும்? 30ன்னு வரும். அப்போது இங்கே என்ன இருக்குது அப்படின்னா குறைந்தபட்ச எண்ணிக்கை வந்து 40 வந்து இருக்கணும். ஆனால் இங்கே 30 தான் இருக்குது. அந்த மாநிலம் சட்ட மேலவை வந்து உருவாக்க முடியாது சரிங்களா. நல்ல கான்செப்ட் புரிஞ்சுக்கோங்க. இன்னொரு டைம் சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோங்க. கீழவை இருக்குது, அந்த கீழவையில் 3ல் 1 பங்கு எடுக்கணும். அந்த 3ல் 1 பங்குக்கு மேலே வந்து போகக்கூடாது. அந்த 3ல் 1 பங்கு அப்படிங்கிறது 40க்கு கீழே வந்து குறையக்கூடாது சரிங்களா. இதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க, அவ்வளோதான். அப்போ இங்கே இருக்கக்கூடிய உறுப்பினர்களுக்கெல்லாம் வந்து டைரக்ட் எலெக்ஷனா அப்படின்னு கேட்டாங்கன்னா டைரக்ட் எலெக்ஷன் கிடையாது, மறைமுக தேர்தல் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. மறைமுக தேர்தல் மூலிமா இவங்க எல்லாமே வந்து தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. இதில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களில் 3ல் 1 பங்கு வந்து மாவட்ட பஞ்சாயத்து, அப்புறம் நகராட்சி உறுப்பினர்கள் ப்ளஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்து தேர்ந்தெடுப்பாங்க சரிங்களா. இது வந்து புக்கில் தனித்தனியாக கொடுத்துருப்பாங்க. நான் 3ல் 1 பங்கு அப்படிங்கிறதுனால ரெண்டையுமே வந்து ஜாயின் பண்ணி எழுதிட்டேன். 12ல் 1 உறுப்பினர் வந்து பட்டதாரிகள், அதுக்கடுத்து இடைநிலை பள்ளி ஆசிரியர்கள், கல்லூரி பல்கலைக்கழக ஆசிரியர்கள், இவங்க எல்லாமே வந்து சேர்ந்து தேர்ந்தெடுப்பாங்க. 12ல் 1 பங்கு சரிங்களா. அந்த 12ல் 1 பங்கு அப்படிங்கிறது 2ஆக ஸ்ப்ளிட் ஆகிருக்கும். 3ல் 1 பங்கு அப்படிங்கிறது 2ஆக ஸ்ப்ளிட் ஆகிருக்கும். இது தனித்தனியாக எழுத வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றா எழுதிட்டேன் சரிங்களா. அடுத்து 6ல் 1 பங்கு மாநில ஆளுநரால் வந்து தேர்ந்தெடுக்கப்படுது. ஒரு சில துறையெல்லாம் வந்து சிறப்பாக வந்து பங்காற்றினாங்க அப்படின்னா அதிலிருந்து ஆளுநர் வந்து தேர்ந்தெடுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா. சரி, ஓகே, இருக்கட்டும். இது ஒரு நிலையான அவை. உறுப்பினர்கள் வந்து 3ல் 1 பங்கு உறுப்பினர்கள் 2 வருஷத்துக்கு ஒரு டைம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஓய்வு அப்படிங்கிறது பெறுவாங்க சரிங்களா. இதனோட பதவிக்காலம் அப்படிங்கிறது 6 வருஷம். இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. சட்ட மேலவையோட தலைமை அலுவலராக வந்து அவைத்தலைவர் அப்படிங்கிறவங்க ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க இல்லாத போது வந்து துணைத் தலைவர் அப்படிங்கிறவங்க இருப்பாங்க. அப்போ இவங்க 2 பேரும் யார் வந்து தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னா அந்த அவையில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களே வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தங்களில் ஒருத்தரை வந்து தலைவராகவும் துணைத் தலைவராகவும் வந்து தேர்ந்தெடுத்துப்பாங்க சரிங்களா. இதை வந்து பார்த்து வச்சுக்கோங்க, முக்கியமானது. அடுத்து சட்டமன்ற பேரவை வந்து பார்க்கலாம் சரிங்களா. பேரவை அப்படின்னா கீழவை ரெண்டுமே வந்து ஒன்று தான். இவங்க தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா முக்கியமான அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய மாநில அரசாங்கத்துக்கு தேவைப்படக்கூடிய சட்டங்களை வந்து உருவாக்கக்கூடிய அமைப்பு வந்து இது சரிங்களா. இதை தான் வந்து
கீழவை அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் வந்து எம்எல்ஏ அப்படின்னு சொல்லுவாங்க, சட்டமன்ற உறுப்பினர்கள். சரிங்களா? அந்த மாநிலம் அப்படிங்கிறது பல்வேறு தொகுதிகளாக வந்து பிரிக்கப்பட்டிருக்கும். அப்போது அந்த தொகுதி எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னா, ஒரு தொகுதிக்கு 1,00,000 அப்படி இல்லைன்னா 1,00,000க்கு மேலே இருந்தாங்க அப்படின்னா அதை ஒரு தொகுதியாக வந்து பிரிச்சிருவாங்க. சரிங்களா? அந்த ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கும் ஒரு உறுப்பினர் வந்து தேர்ந்தெடுப்பாங்க. அதான் இப்போ எலெக்ஷனில் வந்து நிற்கிறாங்களே, 234 தொகுதி இருக்குது அப்படின்னா 234 தொகுதியிலையுமே வெவ்வேறு கட்சியில் இருக்கக்கூடிய வேட்பாளர்கள் வந்து அங்கே வந்து நிற்பாங்க. அதில் யார் வந்து அதிகமாக ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் வந்து மெஜாரிட்டி, அவங்க தான் வந்து ஆட்சி அமைப்பாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். சரிங்களா? இது அவ்வளோதான். அடுத்து சட்டமன்ற பேரவைக்கான தேர்தலை பற்றி கொடுத்துருப்பாங்க. இந்த சட்டமன்ற பேரவைக்கான தேர்தலில் பல்வேறு கட்சிகளில் இருந்து சரிங்களா ஒவ்வொரு தொகுதியிலையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா தன்னோட வேட்பாளர் வந்து நியமிப்பாங்க. அப்படி நிறுத்தக்கூடிய வேட்பாளர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா 25 வயது வந்து நிரம்பியவராக வந்திருக்கணும். சரிங்களா? 25 வயசு வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கணும். அந்த ஒரே சமயத்தில் சரிங்களா ஒரே சமயத்தில் ஒன்றுக்கும் மேற்பட்ட தொகுதியில் வந்து ஒரே நபர் வந்து ஒரே வேட்பாளர் வந்து போட்டியிடலாமா அப்படின்னா போட்டியிடலாம். அதுக்கு வந்து நம்ம வந்து அனுமதிக்கிறாங்க. இதையும் தெரிஞ்சுக்கணும். இப்போ எந்த ஒரு கட்சியில் சாராத ஒரு நபர் கூட போட்டியிடலாமா அப்படின்னா போட்டியிடலாம். அதுக்கு பேர் தான் சுயேட்சை வேட்பாளர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஒவ்வொரு கட்சியும் தனக்கான ஒரு சின்னத்தை வந்து கொண்டிருக்கும். சுயேட்சை வேட்பாளர்களுக்கும் வந்து சின்னம் அப்படிங்கிறது ஒதுக்கப்படும். இங்கே இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாமே மக்களால் வந்து நேரடியாக வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க அப்படின்னு பார்த்தோம். அதில் அந்த வயது வந்து கொடுத்துருப்பாங்க. 18 வயது வந்து நிரம்பிய எல்லாருமே வந்து என்ன பண்ணுவாங்க, அந்த எலெக்ஷனில் வந்து கலந்துப்பாங்க. எல்லாருமே வந்து ஓட் போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? அரசியலமைப்போட படி நம்மளோட இந்தியன் கான்ஸ்டியூஷனோட படி ஒரு மாநில சட்டமன்றத்தில் 500 உறுப்பினருக்கு மேலாக வந்து போகக்கூடாது. 60 உறுப்பினர்களுக்கு கீழேயும் வந்து குறையக்கூடாது. எப்படி வந்து நம்ம சட்டமேலவையில் பார்த்தோம் இல்லைங்களா? சட்டமேலவை அப்படிங்கிறது என்னது, கீழவையிலிருந்து 3ல் 1 பங்கு இருக்கணும். அந்த 3ல் 1 பங்கு அப்படிங்கிறது 40க்கு கீழே குறையக்கூடாது அப்படின்னு பார்த்தோம். அதே மாதிரி தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. இதையும் பார்த்துக்கணும். அப்புறம் பழங்குடியினருக்கு, ஆங்கிலோ இந்தியர்களுக்கு இவங்களுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இடஒதுக்கீடு அப்படிங்கிறது இதுக்குள்ளே ரிசர்வேஷன் அப்படிங்கிறது இருக்கும். பதவி காலம் அப்படிங்கிறது 5 ஆண்டுகள். ஆளுநர் வந்து பதவி அதை வந்து முடியறதுக்கு முன்னாடியே வந்து என்ன பண்ண முடியும், முடிவுக்கு கொண்டு வர முடியும். என்ன ஆணுச்சு அப்படின்னா மெஜாரிட்டி வந்து நிரூபிக்க முடியல அப்படின்னா அதை வந்து முடிவுக்கு கொண்டு வர அதிகாரம் யாருக்கு இருக்குது, ஆளுநருக்கு தான் இருக்குது. சரிங்களா? சட்டமன்ற கூட்டத்திற்கு வந்து சபாநாயகர் வந்து தலைமை ஏற்பார். இந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாமே இருக்காங்களே அவங்கெல்லாம் செய்து தான் சபாநாயகர் வந்து தேர்ந்தெடுப்பாங்க. அந்த சபாநாயகர் இல்லாத போது துணை சபாநாயகர் வந்து அந்த கூட்டத்துக்கு தலைமை தாங்குவாங்க. அடுத்து மாநில அமைச்சரவை பற்றி கொடுத்துருப்பாங்க. நம்மளோட தமிழ்நாட்டில் 234 சட்டமன்ற தொகுதிகள் அப்படின்னு இருக்குது. அதில் 118க்கும் அதிகமான தொகுதிகளில் வந்து யார் வந்து வெற்றி பெறுறாங்களோ அந்த கட்சியை வந்து ஆளுநர் வந்து ஆட்சி அமைக்க வந்து அழைப்பார். இந்த முதலமைச்சர் அப்படிங்கிறவங்க இவங்களும் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. சப்போஸ் சட்டமன்ற உறுப்பினர் இல்லாதவங்க வந்து ஆகலாமா அப்படின்னா ஆகலாம். அவங்க 6 மாதத்துக்குள்ளே என்ன பண்ணணும் அப்படின்னா ஏதோ ஒரு தொகுதியில் வந்து நின்று ஜெயிச்சு தன்னோட முதலமைச்சர் பதவியை தக்க வச்சுக்கலாம். அடுத்து மாநில அரசாங்கத்தோட செயல்பாடுகளை பற்றி கொடுத்துருப்பாங்க. சட்டமன்றம் அப்படிங்கிறது ஒரு வருஷத்துக்கு 2 டைம் அப்படி இல்லை 3 டைம் வந்து கூடும். சரிங்களா? அவங்க வந்து அந்த கூடி வந்து சட்டம் வந்து இயற்றுவாங்க. சட்டம் இயற்றுறது தான் அவங்களோட முக்கிய பணியாக வந்திருக்கும். அடுத்து இந்த மத்திய பட்டியல்னு இருக்கும், அதை அடிச்சிருங்க. சரிங்களா? அது வந்து தப்பாக வந்து டைப் ஆகிடுச்சு. பொதுப்பட்டியல் அப்புறம் மாநில பட்டியல் இந்த 2 துறையில் இருக்கக்கூடிய தொடர்பாக சட்டத்தை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா மாநில அரசு அப்படிங்கிறது இயற்றலாம். சப்போஸ் நெருக்கடி நிலை வந்துருச்சு அப்படின்னா அந்த சட்டமன்றம் அப்படிங்கிறது சட்டம் இயற்றக்கூடிய அதிகாரத்தை வந்து பயன்படுத்த முடியாது. சட்டமன்றத்துக்கு வந்து பொறுப்பானவங்களாகவும் பதிலளிக்கக்கூடிய கடமையும் வந்து அந்த இருக்கக்கூடிய அமைச்சர்களுக்கு வந்து இருக்குது. மாநில சட்டமன்றத்தில் தான் ஒரு நம்பிக்கையில்லா தீர்மானம் அப்படிங்கிறது கொண்டு வந்து அமைச்சரவையை வந்து நீக்கலாம். சரிங்களா? இந்த மாநில சட்டமன்றம் தான் என்ன பண்ணுது அப்படின்னா மாநிலத்தோட நிதியை வந்து கட்டுப்படுத்துது. நிதி மசோதாவை சட்டமன்றத்தில் மட்டும்தான் கொண்டு வர முடியும் அப்படிங்கிறத நீங்கள் படிச்சிருந்திருப்பீங்க. இது ரொம்ப முக்கியமானது, பார்த்துக்கோங்க. அடுத்து பாருங்கள், சட்டமன்றத்தோட அனுமதி இல்லாமல் மாநில அரசாங்கம் அப்படிங்கிறது வரியினை வந்து விதிக்கிறதோ இல்லை வந்து அதிகரிக்கிறதோ இல்லை குறைக்கிறதோ இல்லை விலக்கி கொள்றதோ வந்து கூடவே கூடாது. இதை வந்து தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து சட்டமன்றத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் எல்லாமே இருக்காங்களே இவங்க எல்லாருமே வந்து குடியரசுத் தலைவரை வந்து தேர்ந்தெடுக்கக்கூடிய எலெக்ஷனில் வந்து கலந்துப்பாங்க. சரிங்களா? இவங்களோட முக்கிய பணி என்னவா இருக்கும் அப்படின்னா சட்டத்தை உருவாக்கணும், சட்டத்தை நடைமுறைப்படுத்துறது, நீதியை வந்து உறுதி செய்யுது. இந்த 3 அடிப்படை பணிகளை வந்து இந்த சட்டமன்றம் அப்படிங்கிறது பண்ணிட்டு வந்திருக்கு. இதை கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து மாநில அரசாங்கத்தில் எப்படி வந்து சட்டம் வந்து இயற்றப்படுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் கொடுத்துருப்பாங்க. அதை வச்சு நம்ம அதை முடிச்சிடலாம். சட்டப்பேரவையில் ஃபஸ்ட்டு வந்து மசோதா அப்படிங்கிறது அறிமுகப்படுத்தப்படும். அந்த அறிமுகப்படுத்தப்பட்ட மசோதா அப்படிங்கிறது விவாதங்கள் அப்புறம் பல கருத்துக்கள் அதெல்லாமே வந்து சொல்லுவாங்க. ஒவ்வொருத்தராக ஏதாவது திருத்தம் இருந்துச்சு அப்படின்னா அந்த திருத்தத்தை வந்து கொண்டு வருவாங்க. அந்த மசோதாவுக்கு ஆதரவாக பாதிக்கு மேற்பட்ட சட்டப்பேரவை உறுப்பினர்கள் எல்லாமே வந்து வாக்களிக்கணும். அந்த மசோதா அப்படிங்கிறது ஆளுநர்கிட்ட போகும். ஆளுநரோட ஒப்புதலுக்கு அப்புறம் அது சட்டமாக மாறுது. சரிங்களா? அடுத்து பெண்ணுரிமை சார்ந்த சட்டங்களை வந்து நம்ம பார்க்கணும்.
இதில் முக்கியமானது எல்லாருக்குமே தெரிஞ்சது சதி ஒழிப்பு சட்டம். சரிங்களா? சதி ஒழிப்பு சட்டம் 1829 வந்து வந்திருக்கும். ராஜாராம் மோகன் ராய் அப்புறம் வில்லியம் பெண்டிங் பிரபு கிட்ட போய் சொல்லி இந்த மாதிரி சட்டம் வந்து போட சொல்லியிருந்திருப்பார். சரிங்களா? அந்த உடன்கட்டை ஏறுதல் வழக்கத்தை வந்து ஒழிச்சிருந்திருப்பாங்க. அடுத்து குழந்தை திருமண தடுப்பு சட்டம், சாரதா சட்டம் 1929. அந்த 1929 அந்த சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னா, இளம் வயதிலே வந்து திருமணம் செய்து வைக்கிறாங்க இல்லையா, அந்த வழக்கம் வந்து சட்ட ரீதியாக வந்து தடை செய்யப்பட்டிருக்கு அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இது விதவை மறுமண சட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. 1856 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இது யாரோட உதவியில் கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இது என்ன சொல்லுது அப்படின்னா, கணவனை வந்து இழந்திருப்பாங்கள்ல அந்த பெண்கள் மறுமணம் வந்து சட்ட ரீதியாக வந்து நீங்கள் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அனுமதிக்கப்படக்கூடிய சட்டம் தான் இந்த விதவை மறுமண சட்டம் 1856. அடுத்து 1956 இயற்றப்பட்ட இந்து வாரிசுரிமை சட்டம் அப்படிங்கிறத பார்க்கணும். இது என்ன சொல்லும் அப்படின்னா, பெற்றோர்களோட சொத்தில் மகள்களுக்கு வந்து சொத்துரிமை அப்படிங்கிறது உறுதி செஞ்சுச்சு. ஆனால் இதில் என்ன ட்ராபேக் ஆச்சு அப்படின்னா, இந்த சட்டம் இயற்றப்பட்ட போது அந்த கூட்டு குடும்பத்தில் வந்து பெண்கள் வந்து வசிப்பாங்கள, அவங்களுக்கு வந்து இது பெருசாக வந்து உறுதி செய்யலை. அப்படிங்கிறதுனால இந்த நிலை வந்து எதுக்கு தள்ளப்பட்டுச்சு அப்படின்னா, வரதட்சணை அப்படிங்கிற ஒரு கொடிய வழக்கம் வந்து நீடிப்பதற்கு ஒரு காரணமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் வந்து பெண்கள் அப்படிங்கிறது பெருமளவில் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ அதனால் வந்து சட்ட திருத்தம் மேற்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு 1956 இந்த இந்து வாரிசுரிமை சட்டத்தோட திருத்தம் வந்து கொண்டு வராங்க. சட்ட வரைவு அப்படிங்கிறது 1989 வந்து சட்ட முன்வரைவு அப்படிங்கிறது கொண்டு வராங்க. கொண்டு வந்து தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நிறைவேற்றம் அப்படிங்கிறதும் பண்ணுறாங்க. சரிங்களா? அப்போது இந்த 1989 திருத்த சட்டத்துக்கு மேலே என்ன ஆகுது அப்படின்னா, இந்த சட்டத்தின் மூலிமா தமிழ்நாட்டில் இந்து கூட்டு குடும்ப பெண்களுக்கு வந்து சம உரிமை அப்படிங்கிறது வந்து வழங்கப்பட்டிருக்கு அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இந்த சட்ட திருத்தம் இருக்கு இல்லைங்களா, 1989 இது தமிழ்நாட்டில் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் தான் 2005 தான் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. தான் தேசிய அளவில் இத்தகைய சட்டம் 2005 தான் மேற்கொள்ளப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு இதையும் பார்த்துக்கோங்க. அடுத்து சட்டங்களை நடைமுறைப்படுத்துதல். இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, சட்டங்களை வந்து நடைமுறைப்படுத்துறது தான் மாநில அமைச்சரவையோட முக்கிய பணியாக வந்து இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. தமிழ்நாடு சட்டமன்றம் அப்படிங்கிறது எங்கே இருக்குது அப்படின்னா, சென்னையில் வந்து அமைஞ்சிருக்கு. ஒரு மாநிலத்தில் சட்டமன்றம் மற்றும் அமைச்சரவை பொதுவாக வந்து எங்கே செயல்படுதோ அதுதான் வந்து மாநிலத்தோட தலைநகராக வந்து இருக்கும். சரிங்களா? அதை தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. சட்டமன்றத்தினால் உருவாக்கப்பட்ட சட்டங்களை யார் வந்து நடைமுறைப்படுத்துறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காங்க அப்படின்னா, மாவட்ட ஆட்சியர், அப்புறம் வட்டாட்சியர், வட்டார வளர்ச்சி அலுவலர், அதுக்கடுத்து விஏஓ, இதெல்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க. இது சும்மா லைட்டாக வந்து பார்த்துக்கோங்க, போதுமானது. அடுத்து நம்மளோட மாநில சட்டமன்றம் அப்படிங்கிறது சாதாரண மசோதா அப்படி இல்லைனா பண மசோதா இருக்கு இல்லைங்களா, எப்படி பாராளுமன்றம் வந்து பின்பற்றி அதை வந்து நடைமுறைப்படுத்துதோ அதே இதை தான் நம்மளோட சட்டமன்றம் அப்படிங்கிறது ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சரிங்களா? அடுத்து ஒரு முக்கியமான விஷயம் கொடுத்துருக்காங்க பாருங்களேன். இந்த சட்டமன்ற பேரவை அப்படிங்கிறது சட்டமன்ற மேலவையை காட்டிலும் வந்து அதிக அதிகாரம் வந்து கொண்டு இருக்கு. சரிங்களா? இது வந்து நம்ம டீட்டெயிலாக வந்து 10th நம்ம பார்ப்போம். இப்போதைக்கு இது போதும். அடுத்து மாநிலத்தோட நீதித்துறையை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து உயர்நீதிமன்றமாக பார்த்துடலாம். சரிங்களா? மாநிலத்தோட உயரிய நீதி அமைப்பாக இருக்கக்கூடியது இந்த உயர்நீதிமன்றம். அரசியலமைப்பின்படி ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒரு உயர்நீதிமன்றம் அப்படிங்கிறது இருக்கணும். சரிங்களா? ஆனால் வந்து ஒரு சட்ட திருத்தம் மேற்கொண்டு ஒன்றுக்கு மேற்பட்ட மாநிலங்களில் அல்லது யூனியன் பிரதேசங்களுக்கு பொதுவான ஒரே ஒரு உயர்நீதிமன்றம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பண்ணாங்க. சரிங்களா? இது என்னன்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம 10th படிச்சிருப்போம். ஓகேங்களா? மாநில உயர்நீதிமன்றம் அப்படிங்கிறது ஒரு தலைமை நீதிபதி, அதுக்கப்புறம் குடியரசுத் தலைவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா தேவைக்கு ஏற்ப அவ்வப்போது நியமனம் செய்யும் இதர நீதிபதிகளையும் வந்து கொண்டிருக்கும். சரிங்களா? ஏன்னா குடியரசுத் தலைவர் தான் முடிவு பண்ணுவார் ஒரு மாநிலத்துக்கு இந்த உயர்நீதிமன்றத்துக்கு எத்தனை உறுப்பினர்கள் வந்து இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? உயர்நீதிமன்ற நீதிபதிகளோட எண்ணிக்கை அப்படிங்கிறது ஒரு நிலையான ஒன்று அப்படிங்கிறது கிடையாது. இவ்வளோ பேர் தான் இருக்கணும் அப்படிங்கிறதுலாம் இல்லை. மக்கள் தொகைக்கு ஏற்றவாறு அங்கே இருக்கக்கூடிய சுச்சுவேஷன்ஸ்லாம் எப்படி இருக்குது, எவ்வளோ கேஸ் வருது, அதை பொறுத்து வந்து மாறும். சரிங்களா? குடியரசுத் தலைவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதிக்கிட்டையும் மாநில ஆளுநர்கிட்டையும் கலந்து ஆலோசித்து உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியை வந்து நியமனம் வந்து பண்ணுவார். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது, ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து உயர்நீதிமன்ற நீதிபதியாக ஆகிறதுக்கு என்னென்ன தகுதிகள் வந்து பெற்றுக்கணும் அப்படிங்கிறத நம்ம வரிசையாக பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு இந்தியன் சிட்டிசன்ஷிப்பாக இருக்கணும். அதுக்கடுத்து ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட உயர்நீதிமன்றங்களில் வழக்குரைஞராக குறைந்தபட்சம் 10 ஆண்டுகள் அனுபவம் பெற்றுக்கணும். வழக்குரைஞர்னா யாருங்க? லாயராக 10 வருஷம் வந்து ஒரு உயர்நீதிமன்றம் அப்படி இல்லை ஒன்றுக்கு மேற்பட்ட உயர்நீதிமன்றத்தில் பணியாற்றிருக்கணும். சரிங்களா? உயர்நீதிமன்ற நீதிபதிகள் எல்லாமே 62 வயசு வரையும் என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த பதவியில் வந்து நீடிக்கலாம். உயர்நீதிமன்ற நீதிபதிகள் நிரூபிக்கப்பட்ட தவறான நடத்தை மற்றும் திறமையின்மை ஆகியவற்றின் அடிப்படையில் உச்சநீதிமன்ற நீதிபதிகளை எப்படி வந்து நீக்கம் பண்ணுவாங்களோ அதே மாதிரி உயர்நீதிமன்ற நீதிபதிகளை நீக்கம் பண்ணலாம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அடுத்து உயர்நீதிமன்றத்தின் அதிகாரம் மற்றும் பணிகளை வந்து பார்க்கலாம்.
அடிப்படை உரிமைகள் மற்றும் இதர நோக்கங்களை வலியுறுத்த உயர்நீதிமன்றம் என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த நீதி பேராணை அப்படிங்கிறது வழங்கலாம். சரிங்களா, அந்த 5 வகையான நீதி பேராணை அப்படிங்கிறது இருக்கும். நம்ம அதை வந்து 10th பார்த்துக்கலாம். அது சும்மா படித்து மட்டும் வைங்க. சரிங்களா. அடுத்து, ஒவ்வொரு உயர்நீதிமன்றமும் தன்னோட அதிகார எல்லைக்கு உட்பட்ட அந்த இராணுவ நீதிமன்றம், அதுக்கடுத்து தீர்ப்பாயங்கள், இந்த 2ஐயும் தவிர்த்து மற்ற நீதிமன்றங்களை எல்லாத்தையுமே கண்காணிக்கக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்குது அப்படின்னா உயர்நீதிமன்றத்துக்கு இருக்குது. இது ரொம்ப முக்கியம். அடுத்து, சார்நிலை நீதிமன்றம்னு சொல்லுவாங்க. அந்த சார்நிலை நீதிமன்றத்தில் ஏதாச்சும் ஒரு வழக்கு வந்து நிலுவையில் இருக்குது அப்படின்னா, சார்நிலை நீதிமன்றம்னா ஒன்றும் கிடையாது, ஹைகோர்ட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய நீதிமன்றம் எல்லாமே அதை சார்ந்து இருக்கக்கூடியதுனால சார்நிலை நீதிமன்றம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா. அப்போது உயர்நீதிமன்றம் என்ன பண்ணலாம் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய நிலுவையில் இருக்கக்கூடிய வழக்கெல்லாம் எடுத்து விசாரிக்கலாம். சரிங்களா, அதை தான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. அடுத்து, உயர்நீதிமன்றம் மாநிலத்தில் உள்ள அனைத்து சார்நிலை நீதிமன்றங்களையும் கட்டுப்படுத்தும். இப்போ தான் நம்ம பார்த்தது தான். சரிங்களா. அடுத்து, உயர்நீதிமன்றம் உச்ச நீதிமன்றங்களைப் போலவே வழக்குகளை பற்றிய பதிவேடுகளின் ஆதார சான்றாக வந்து இது இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இது ரொம்ப முக்கியம், பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து, நீதி நிர்வாகத்துக்காக ஒவ்வொரு மாநிலமும் வந்து பார்த்திங்க அப்படின்னா பல்வேறு மாவட்டமாக வந்து பிரிக்கப்பட்டிருக்கு. அந்த ஒவ்வொரு மாவட்டத்திலையும் மாவட்ட நீதிமன்றம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எல்லைக்குள்ளே வந்து அமைஞ்சிருக்கு அப்படின்ட்டு சொல்கிறாங்க. மாவட்ட நீதிபதிகளை வந்து யார் வந்து நியமனம் பண்ணுறாங்க அப்படின்னா ஆளுநர் வந்து நியமனம் பண்ணுவாங்க. சரிங்களா. உங்களுக்கு ஒரு கொஷின் என்ன அப்படின்னா, ஹைகோர்ட் இருக்குல்ல, அந்த ஹைகோர்ட்டோட ஜட்ஜஸை வந்து யார் வந்து நியமிப்பாங்க? இது நம்ம முன்னையே பார்த்துட்டோம். தெரிஞ்சிச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா. அவ்வளோதான், ஃபர்ஸ்ட் லெசன் அப்படிங்கிறது முடிஞ்சிச்சு. அடுத்து நம்ம செகண்ட் லெசனுக்கு போயிடலாம். லெசன் 2 வந்து பாருங்கள், குடிமக்களும் குடியுரிமையும் அப்படிங்கிறது. இதில் ஃபஸ்ட்டு அறிமுகத்தை வந்து நம்ம பார்த்துடலாம். குடிமகன் அப்படின்னா வந்து இங்கிலீஷில் வந்து சிட்டிசன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சொல் எதுலேருந்து வந்துச்சு அப்படின்னா லத்தீன் சொல்லேருந்து வந்துச்சு. சரிங்களா. லத்தீன் சொல் வந்து சிவிஸ் அப்படிங்கிற ஒரு லத்தீன் சொல்லேருந்து வந்திருக்கும். இதனோட பொருள் என்ன அப்படின்னா பண்டைய ரோமாபுரியில் இருந்த நகர நாடுகளில் வந்து குடியிருப்பாளர் அப்படின்னு பொருள் இதனோடது. சரிங்களா. இதை கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. குடியுரிமைகளோட வகைகள் வந்து பாருங்கள், இயற்கை குடியுரிமை, இயல்பு குடியுரிமை அப்படின்னு சொல்லுவாங்க. இயற்கை குடியுரிமை அப்படின்னா பிறப்பால் இயற்கையாக பெறக்கூடிய குடியுரிமை வந்து இயற்கை குடியுரிமை அப்படின்னு சொல்லுவாங்க. இயல்பு குடியுரிமை அப்படின்னா இயல்பாக அந்த விண்ணப்பிச்சு நம்ம வந்து வாங்குவோம் இல்லையா, அதை வந்து இயல்பு குடியுரிமை அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா. அதுக்கடுத்து, இந்திய குடியுரிமை சட்டம் எப்போ வந்துச்சு அப்படின்னா 1955 வந்து வந்திருக்கும். இது வந்து என்ன சொல்லுது அப்படின்னா குடியுரிமையை வந்து பெறுவதற்கும் நீக்குவதற்கும் பற்றிய விதிகளை வந்து இந்த சட்டம் வந்து கூறுகிறது அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. இதை கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து, குடியுரிமை பெறுதலை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பிறப்பால் குடியுரிமை பெறுதல். இது என்ன அப்படின்னா ஒவ்வொரு வருஷம் இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்தந்த வருஷத்தில் ஒரு குட்டி குட்டி சேஞ்சஸ் அப்படிங்கிறது ஆயிருக்கும். அதை நம்ம பார்ப்போம். 1950 ஜனவரி 26 1987 ஜூலை வரைக்கும் இந்தியாவில் வந்து ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா அவங்களோட பெற்றோர் வந்து எந்த நாட்டவராக இருந்தாலும் சரி அவங்களுக்கு குடியுரிமை வந்து கொடுத்துருவாங்க. சரிங்களா. அதுக்கடுத்து 1987 ஜூலை 1 அப்படி இல்லைன்னா அதுக்கப்புறமா வந்தது. சரிங்களா. அதுக்கப்புறம்னா அந்த ஜூலை 2 அதிலிருந்து அப்படியே வந்துகிட்டே இருக்கும். மீதி எல்லாமே ஒரு குழந்தை வந்து பிறக்குது அப்படின்னா பெற்றோரில் யாராவது ஒருத்தர் அந்த சமயத்தில் என்னவா இருக்கணும், இங்கே இந்தியன் சிட்டிசனாக வந்து இருக்கணும். சரிங்களா. அப்போ தான் வந்து என்ன பண்ண முடியும், குழந்தைக்கு குடியுரிமை அப்படிங்கிறது நம்ம இந்தியாவில் வந்து வழங்குவாங்க. அடுத்து 2004 டிசம்பர் 3 அதுக்கப்புறமா என்ன பண்ணாங்க அப்படின்னா இங்கே குழந்தை பிறக்குது அப்படின்னா பிறப்பால் குடியுரிமை கொடுத்துட்றாங்க. இன்னொன்று என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பெற்றோரில் ஒருத்தர் வந்து இந்திய குடிமகனாக இருக்கணும், மற்றொருவர் வந்து என்ன பண்ணக்கூடாது, சட்டவிரோதமாக வந்து இந்தியாவில் இடம்பெயர்ந்தவராக இருக்கக்கூடாது அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. இது ரொம்ப முக்கியம், நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து, வம்சாவளி குடியுரிமை பெறுதல் அப்படிங்கிறது இதுவும் அதே மாதிரி தான் நம்ம பார்க்க போகிறோம். 1950 ஜனவரி 26 1992 டிசம்பர் 10 அதுக்கு முன்னாடி வரையும் சரிங்களா வெளிநாட்டில் ஒரு குழந்தை வந்து பிறக்குது அப்படின்னா அவருடைய தந்தை வந்து இந்திய குடிமகனாக இருக்கணும். சரிங்களா. அப்படிங்கிற பட்சத்தில் வம்சாவளி மூலிமா குடியுரிமை அப்படிங்கிறது கொடுத்துருவாங்க. அடுத்து 1992 டிசம்பர் 10 அதுக்கு மேலே வெளிநாட்டில் ஒரு குழந்தை வந்து பிறக்குது அப்படின்னா பெற்றோரில் யாராச்சும் ஒருத்தர் அந்த சமயத்தில் இந்திய குடிமகனாக வந்திருக்கணும். சரிங்களா. அது ஒன்று நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து 2004 டிசம்பர் 3 அப்புறமா வெளிநாட்டில் பிறந்த ஒரு குழந்தை வந்து பிறக்குது அப்படின்னா ஒரு வருஷத்துக்குள்ளே இந்திய தூதரகத்தில் வந்து பதிவு செய்யணும். சரிங்களா. அப்படி பதிவு செஞ்சுட்டாங்க அப்படின்னா வம்சாவளி மூலிமா வந்து குடியுரிமை அப்படிங்கிறது கொடுத்துருவாங்க. சரிங்களா. அடுத்து பாருங்கள், பதிவு செய்தல் மூலம் குடியுரிமை. இது என்ன அப்படின்னா இந்திய வம்சாவளியை சார்ந்த ஒரு நபர் வந்து ஒரு நாட்டில் வந்து குடியிருக்கார், அதாவது நம்ம இந்தியா இல்லாமல் வேற ஒரு நாட்டில் வந்து குடியிருக்காரு அப்படின்னா அவர் வந்து பதிவு செய்கிறது மூலிமா வந்து குடியுரிமை அப்படிங்கிறது வாங்கிக்கலாம். அடுத்து இன்னொரு பாயிண்ட் வந்து பாருங்கள், இந்திய குடிமகனை திருமணம் செய்த ஒருவர் பதிவின் மூலம் விண்ணப்பிக்கிறதுக்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 7 வருஷம் வந்து இந்தியாவில் வந்து வசித்தவராக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்டிஷன் கொடுத்துருப்பாங்க. இதையும் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து இயல்புரிமை குடியுரிமை அப்படிங்கிறது ஒன்று பார்க்கணும். இந்தியர் வந்து இருக்காரு அப்படின்னா அவர் வேற ஒரு நாட்டில் வந்து வசிக்கிறாரு, அந்த நாட்டோட குடிமகன் ஆகிறத தடுக்கிறதுக்கு பொருட்டு இந்த இயல்பு குடியுரிமை அப்படிங்கிறது வழங்கப்படுது. அதுக்கடுத்த ஒரு கண்டிஷன் பாருங்கள்,
ஒருவர் இந்தியாவில் வசிக்கும் பட்சத்தில் அல்லது இந்திய அரசு பணியில் இருக்கும் பட்சத்தில் ஏதாவது ஒரு கவர்மெண்ட் ஜாபில் இருக்காங்க அப்படின்னாலும், அப்படி இல்லை அப்படின்னா ஆண்டு முழுவதும் இந்தியாவில் தான் வந்து தங்கியிருக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் இந்த குடியுரிமை அப்படிங்கிறது வழங்கப்படும். சரிங்களா? அடுத்து இன்னொன்று என்ன அப்படின்னா, 8வது அட்டவணையில் குறிப்பிட்டிருப்பாங்களா ஒரு 22 மொழிகள் வந்து குறிப்பிட்டிருப்பாங்க. அந்த 22 மொழிகளில் ஏதாவது ஒரு மொழிகளில் ஒரு போதிய அறிவு அப்படிங்கிறது வந்து இருந்துச்சு அப்படின்னா இயல்பு குடியுரிமை அப்படிங்கிறது வாங்கிக்கலாம். சரிங்களா? இது வந்து நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து பிரதேசங்கள் இணைத்தல் மூலம் பெறும் குடியுரிமை. இது என்ன அப்படின்னா, இப்போது இந்தியாவில் இல்லாமல் வேற ஒரு பகுதி வெளியே இருக்குது அப்படின்னா, அதுக்கடுத்து ஒரு காலகட்டத்தில் இந்தியாவோட வந்து சேருது அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய மக்கள்லாம் இருப்பாங்களா, அந்த மக்களுக்கு வந்து குடியுரிமை அப்படிங்கிறது வழங்கப்படும். எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பாண்டிச்சேரி அப்படிங்கிறது 1962 வந்து இந்தியாவோட வந்து இணைஞ்சிச்சு. அதுக்கப்புறம் வந்து எல்லாருக்குமே குடியுரிமை அப்படிங்கிறது கொடுத்துட்டாங்க. சரிங்களா? அடுத்து குடியுரிமை இழத்தல். இது வந்து மொத்தம் 3 வழி வந்துருக்கு. ஃபஸ்ட்லேருந்து அப்படியே பார்த்துருவோம். குடியுரிமை துறத்தல், தானாக முன் வந்து துறக்கிறது. சரிங்களா? இப்போ ஒருத்தவங்க வந்து வெளிநாட்டில் குடியுரிமை வாங்கிட்டாங்க அப்படின்னா, அவங்களாம் முன்னாடி வந்து இந்தியா கிட்ட வந்து என்ன சொல்லுவாங்க, நான் இந்த மாதிரி வெளிநாட்டில் குடியுரிமை வாங்கிட்டேன், எனக்கு இங்கே வந்து ரத்து பண்ணிடுங்க அப்படின்ட்டு சொல்கிறது. அடுத்து குடியுரிமை முடிவுக்கு வருதல், சட்டப்படி வந்து நடைபெறுதல். இதில் என்ன நடக்கும் அப்படின்னா, இப்போது ஒரு குடிமகன் வந்து இருப்பார், அவர் வந்து வெளிநாட்டில் குடியுரிமை வாங்குறாருன்னு வச்சுக்கோங்க, நம்ம இந்தியா கிட்ட சொல்லவே இல்லை, ஆட்டோமேட்டிக்காக வந்து இது என்னாகும் அப்படின்னா ரத்தாயிடும். நம்ம அங்கே மேலே பார்த்தது வந்து அந்த துரத்தல் வந்து தானாக முன் வந்து போய் நான் அந்த மாதிரி வெளிநாட்டு குடியுரிமை வாங்கிட்டேன்னு சொல்கிறது, இது வந்து ஆட்டோமேட்டிக்காக சட்டப்படி என்ன ஆகிடும் அப்படின்னா ரத்தாயிடும். சரிங்களா? அடுத்து வந்து பாருங்கள், குடியுரிமை மறுத்தல் அப்படிங்கிறது. சரிங்களா? இது வந்து கட்டாயமாக முடிவுக்கு வருதல். இதில் என்ன நடக்கும் அப்படின்னா, இப்போ மோசடி நடக்குது, இல்லை தவறான வந்து பிரதிநிதித்துவம் மூலிமா வந்து குடியுரிமை வந்து வாங்கியிருக்காங்க, அரசியலமைப்பு சட்டத்திற்கு புறம்பாக வந்து செயல்பட்டிருக்காங்க அப்படின்னா, இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னா ஒருவரோட குடியுரிமையை நம்மளோட இந்திய அரசு அப்படிங்கிறது ஓர் ஆணை மூலிமா இழக்க வந்து செஞ்சுருவாங்க. சரிங்களா? அடுத்து பாருங்கள், நாட்டுரிமை மற்றும் குடியுரிமை. நாட்டுரிமைக்கும் குடியுரிமைக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறது கீழே கொடுத்துருப்பாங்க. நாட்டுரிமை அப்படின்னா, நீங்கள் இப்போ ஒரு இடத்துல வந்து பிறக்கிறீங்க, ஒரு இனத்தில் வந்து பிறக்கிறீங்க அப்படின்னா அதை வந்து மாற்றவே முடியாது. சரிங்களா? அதை தான் வந்து என்னென்னு சொல்லுவாங்க, நாட்டுரிமை அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் அந்த நாட்டில் பிறக்கிறீங்க அப்படின்னா அது ஒரு நாட்டுரிமை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ சப்போஸ் குடியுரிமை அப்படின்னா, இப்போ நீங்கள் எந்த இடத்துல வசிக்கிறீங்களோ அதுக்கு வந்து உரிமை பெற்று நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அங்கே வந்து வசிச்சுட்டு வருவீங்க. இப்போ குடியுரிமையை வந்து உங்களால் மாற்ற முடியுமா அப்படின்னா மாற்ற முடியும். இப்போ நீங்கள் வந்து இந்தியாவில் பிறந்திருக்கீங்க அப்படின்னா, இப்போ வெளிநாட்டில் போயிட்டு அதில் வந்து ஒரு சில கண்டிஷன்லாம் இருக்கும். அந்த கண்டிஷன்லாம் நீங்கள் பூர்த்தி செய்யும் பட்சத்தில் உங்களுக்கு வெளிநாட்டில் குடியுரிமை அப்படிங்கிறது வாங்கிக்கலாம். இப்போ நாட்டுரிமை என்ன பண்ண முடியாது அப்படின்னா, உங்களால் சேஞ்ச் பண்ண முடியாது. இப்போ நீங்கள் இந்தியாவில் தான் பிறக்கிறீங்க அப்படின்னா, அமெரிக்காவில் பிறந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ண முடியாது, கணக்கு வந்து காமிக்க முடியாது. சரிங்களா? இதுதான் வந்து சொல்லியிருப்பாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து ஒற்றை குடியுரிமை, சிங்கிள் சிட்டிசன்ஷிப் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளோட இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிறது நமக்கு வந்து சிங்கிள் சிட்டிசன்ஷிப் வந்து வழங்கியிருக்கு, அதாவது ஒற்றை குடியுரிமை அப்படிங்கிறது வழங்கியிருக்கு. ஆனால் நம்ம அமெரிக்கா, அப்புறம் சுவிட்சர்லாந்து இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா, இந்த மாதிரி கூட்டாட்சி அமைப்பு கொண்ட நாடுகள்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 குடியுரிமை அப்படிங்கிறது இருக்கும். சரிங்களா? ஒட்டுமொத்த நாட்டுக்குன்னு ஒரு குடியுரிமை இருக்கும், நீங்கள் வசிக்கக்கூடிய ஸ்டேட்டுக்கு அப்படிங்கிறது ஒரு குடியுரிமை இருக்கும். அதை தான் வந்து தேசிய குடியுரிமை, மாநில குடியுரிமை அப்படின்னு 2ஆக வந்து வகைப்படுத்துகிறாங்க. இது சும்மா தெரிஞ்சுக்கோங்க, போதுமானது. இந்த பாக்ஸ் கண்டென்ட் வந்து பாருங்கள், ரொம்ப ரொம்ப முக்கியம். வெளிநாடு வாழ் இந்தியர், நான் ரெசிடென்ட் இந்தியன் அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்திய கடவுச்சீட்டினை, இதை வந்து பாஸ்போர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. பாஸ்போர்ட்டை வந்து வாங்கிக்கிட்டு வெளிநாட்டில் வந்து ஒரு இந்திய குடிமகன் வந்து வசிக்கிறாங்க இல்லையா, அவங்கள தான் வந்து என்னென்னு சொல்லுவாங்க, வெளிநாடு வாழ் இந்தியர் அப்படின்னு சொல்லுவாங்க, நான் ரெசிடென்ட் இந்தியன் அப்படின்ட்டு. அடுத்து 2வது பாருங்கள், இது கொஞ்சம் மங்களாக இருந்துச்சு அப்படின்னா உங்களோட புக்கில் வந்து பார்த்துக்கோங்க. சரிங்களா? அப்படி இல்லைன்னா கொஞ்சம் குவாலிட்டி வந்து அதிகமாக வச்சு பாருங்கள் இந்த இடத்துல மட்டும். அடுத்து இந்திய பூர்வீக குடியினர் அப்படிங்கிறது பர்சன் ஆன் இந்தியன் ஆர்ஜின் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷில் வந்து சொல்லுவாங்க. இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இந்திய குடியுரிமை உடைய மூதாதையர்களை கொண்ட வெளிநாட்டில் குடியுரிமை, அதாவது பாகிஸ்தான், வங்காளதேசம், ஸ்ரீலங்கா, பூடான், ஆப்கானிஸ்தான், சீனா, நேபாளம், இது எல்லாமே தவிர்த்து வேறு நாட்டில் வந்து வசிக்கிறாங்கல்ல, அவங்களோட அப்பா அம்மாவோ இல்லை தாத்தா பாட்டியோ யாரோ ஒருத்தர் குடியுரிமை இருக்கும் பட்சத்தில் அவங்கள என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பூர்வீக குடியினர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இதை வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா 2015 ஜனவரி 9 முதல் இந்த PIO இருக்கு இல்லைங்களா, பர்சன் ஆன் இந்தியன் ஆர்ஜின், இதை வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்திய அரசால் திரும்ப பெறப்பட்டு இதை வந்து திரும்பி பெற்றுட்டு OCI முறையோடு வந்து இணைச்சாங்க. OCI முறையை வந்து இப்போ கீழே நம்ம பார்ப்போம், அது கூட வந்து இதை வந்து இணைச்சிட்டாங்க 2015 ஜனவரி 9. சரிங்களா? அடுத்து வந்து பாருங்கள், வெளிநாட்டு குடியுரிமையை கொண்ட இந்தியாவில் வசிப்பதற்கான அட்டை வைத்திருப்பவர், இதை தான் என்ன சொல்லுவாங்க, ஓவர்சீஸ் சிட்டிசன் ஆஃப் இந்தியன் கார்டு ஹோல்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தியாவை வந்து பூர்வீகமாக கொண்ட வெளிநாட்டில் வந்து வெளிநாட்டு குடிமகன் அப்படின்னா இங்கேருந்து போய் அங்கே போய் வெளிநாட்டில் குடிமகனாக வந்து ஆகிறது.
சரிங்களா. அதை வந்து இதுலேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில கண்ட்ரிஸ் வந்து தவிர்த்து, சரிங்களா, பாகிஸ்தான், வங்காளதேசம் இது ரெண்டையும் தவிர்த்து காலவரையின்றி இந்தியாவில் வந்து வசிப்பதற்கு, இப்போ நம்ம வெளிநாட்டுக்கு போயிட்டு வராங்க அப்படின்னா இங்கே இந்தியாவில் வந்து ஒரு குறிப்பிட்ட காலம் வந்து வசிப்பாங்க. அப்படி இல்லைனா இங்கேயே வந்து செட்டில் ஆகலாம் அப்படிங்கிற ஒரு பிளானில் இருந்து இங்கே ஏதாச்சும் ஒரு பிஸ்னஸ் வந்து பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னா இந்த ஓசி அட்டை அப்படிங்கிறது கொடுப்பாங்க. சரிங்களா. இந்த ஓசி அட்டை அப்படிங்கிறது கொடுத்தாங்க அப்படின்னா இவங்க வந்து இங்கே வந்து எவ்வளோ காலம் வேணாலும் வந்து வசிச்சுக்கலாம். ஓகேங்களா. ஆனால் இவங்களுக்கு இந்தியாவில் வாக்களிக்கக்கூடிய உரிமை அப்படிங்கிறது இல்லை. இதை வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷினில் கேட்டிருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பாருங்கள், இந்திய குடிமக்களின் உரிமைகளும் கடமைகளும் அப்படிங்கிறது. இது வந்து அடிப்படை உரிமைகள் உங்களுக்கு தெரியும் இல்லையா. அதுக்கடுத்து இந்த அடிப்படை கடமையை பற்றி கொடுத்துருப்பாங்க. 42nd அமெண்ட்மெண்ட்டில் 1976 வந்து ஆட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இதெல்லாம் நம்ம டீட்டெயிலாக நம்ம 10th வந்து பார்ப்போம். இப்போதைக்கு இது மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க, போதுமானது. அடுத்து இந்த பாக்ஸ் கண்டென்ட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ப்ரீவியஸ் இயர் கொஷனில் கேட்டிருக்காங்க. சரிங்களா. வெளிநாடு வாழ் இந்தியர் தினம், பிரவாசி பாரதிய திவாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. திவாஸ் அப்படின்னா தினம் அப்படின்னு அர்த்தம். இந்திய அரசோட வெளியுறவுத்துறை அமைச்சகத்தினால 2 வருஷத்துக்கு ஒரு டைம் வந்து கொண்டாடிட்டு வரும். இது எதனால் கொண்டாடிட்டு வராங்க அப்படின்னா ஜனவரி 9 வந்து மகாத்மா காந்தி என்ன பண்ணார், தென்னாப்பிரிக்காவிலேருந்து இந்தியாவுக்கு வந்து வந்திருப்பார். சரிங்களா. அந்த தினத்தை நினைவு வச்சுக்கணும் அப்படிங்கிற விதமாக வந்து இதை வந்து கொண்டாடிட்டு வராங்க. இது எந்த வருஷத்துலேருந்து கொண்டாடிட்டு வராங்க, இது யார் வந்து கொண்டாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பரிந்துரைச்சாங்க அப்படின்னு தெரிஞ்சது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான். இந்த செகண்ட் லெசன் அப்படிங்கிறது வந்து முடிஞ்சிச்சு. அடுத்த லெசன் நம்ம பார்ப்போம். அடுத்த லெசன் 3 சமயச்சார்பின்மை புரிந்து கொள்ளுதல் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே வந்து பாருங்கள், கூற்று வந்து ஒன்று சொல்லியிருந்திருப்பாங்க ஜவஹர்லால் நேரு அப்படிங்கிறவர். இந்தியா பல்வேறு நம்பிக்கைகளை சமமாக போற்றி மதிக்கப்படும் இடமாக இருப்பதோடு ஒரே தேசிய கண்ணோட்டத்தை வந்து கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க, பார்த்துக்கோங்க. சரிங்களா. சரி, ஓகே. சமயச்சார்பின்மை அப்படின்னா என்ன அப்படிங்கிறது பார்க்கலாம். சமயச்சார்பின்மை அப்படிங்கிற சொல் லத்தீன் வார்த்தையான செகுலம் அப்படிங்கிறதுலேருந்து வந்திருக்கும். சரிங்களா. இதனோட பொருள் என்ன அப்படின்னா அண்ட் ஏஜ் அப்படின்னு அர்த்தம், காலம். அப்படி இல்லைன்னா உள்ளுணர்வு காலம், த ஸ்பிரிட் ஆஃப் அன் ஏஜ் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா. அதுக்கடுத்து இது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. ஆங்கிலேய பத்திரிகை எழுத்தாளரான ஜார்ஜ் ஜேக்கப் ஹோல்யோக் அப்படிங்கிறவர் தான் என்ன பண்ணியிருந்திருப்பார், இந்த செக்குலரிசம் அப்படிங்கிற பதத்தை வந்து இந்த வேர்டை வந்து என்ன பண்ணியிருந்திருப்பார் அப்படின்னா உருவாக்கி இருந்திருப்பார். இது ரொம்ப ரொம்ப முக்கியம், பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து சமயச்சார்பின்மை அப்படிங்கிறது எதை குறிக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. சமயச்சார்பின்மை அப்படிங்கிறது பிற மதங்களின் மீது சகிப்புத்தன்மையான அணுகுமுறை மற்றும் வெவ்வேறு நம்பிக்கைகளை சார்ந்த குடிமக்களுடன் அமைதியாக இணங்கி வாழும் ஒரு மனப்பாங்கு தான் இந்த சமயச்சார்பின்மை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது நம்ம வந்து ஹிந்துவாக இருப்போம், இன்னொருத்தவங்க வந்து முஸ்லீமாக இருக்காங்க அப்படின்னா அவங்களோட நம்பிக்கைக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா மரியாதை கொடுத்து அந்த சகிப்புத்தன்மையோடு வந்து அந்த மனப்பாங்கு இருக்கு இல்லையா, அதை தான் வந்து என்னென்னு சொல்கிறாங்க, சமயச்சார்பின்மை அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா. சமயச்சார்பின்மை அப்படிங்கிறது அரசையும் மதத்தையும் தனித்தனியாக பிரிக்கக்கூடிய கோட்பாடு அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா. ஒரு அரசு இருக்குது அப்படின்னா ஒரு சமயம் இருக்குது. இந்த அரசு வந்து சமயத்தில் வந்து என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா தலையீடு அப்படிங்கிறது இருக்கக்கூடாது. சமயம் அப்படிங்கிறது கவர்மெண்ட்டில் வந்து தலையீடு அப்படிங்கிறது இருக்கக்கூடாது. சரிங்களா. அதை தான் வந்து சமயச்சார்பின்மை அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளோட நாடு வந்து பார்த்திங்க அப்படின்னா சமயச்சார்பின்மை நாடு தான். சரிங்களா. அடுத்து இக்பால் அப்படிங்கிறவர் ஒரு கூற்று சொல்லியிருந்திருப்பார், சமயம் அப்படிங்கிறது நமக்கு பகைமையெல்லாம் வந்து போதிக்கிறது கிடையாது, நாம் எல்லாருமே வந்து இந்தியர்கள், இந்தியா நம்மளோட வீடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்திருப்பார். இது கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து வந்து ஒரு சும்மா இந்த வந்து நோட் பண்ணிக்கோங்க இந்த பாயிண்ட்டை. எல்லா குடிமக்கள் வந்து இருக்காங்க அப்படின்னா அவங்க வெவ்வேறு சமயத்தை வந்து கொண்டிருப்பாங்க. அவங்க எல்லாத்துக்குமே வந்து அரசு பணியில் வந்து நுழையிறதுக்கு தகுதி வாய்ந்தவர்கள் அப்படின்னு வந்து கொடுத்துருப்பாங்க. சரிங்களா. அதுக்கடுத்து கல்வி கூடங்கள் இருக்கு இல்லையா, அந்த ஸ்கூல்ஸ்லாம் இருக்குல்ல, ஸ்கூல்ஸ் காலேஜஸ், அதில் முற்றிலும் சமய போதனைகள் இருத்தல் கூடாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரிங்களா. எந்த ஒரு குறிப்பிட்ட சமயத்திற்கும் ஆதரவாக எந்த வரிகளும் வந்து வசூலிக்கவும் கிடையாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த பாக்ஸ் கண்டென்ட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ப்ரீவியஸ் இயர் கொஷனில் கேட்டிருக்காங்க, பார்த்து வச்சுக்கோங்க. முகலாய பேரரசர் அக்பர் மத சகிப்புத்தன்மை கொள்கையை பின்பற்றினார் அப்படின்ட்டு வந்து கொடுத்துருக்காங்க. அவருடைய தீன் இலாகி, இதை வந்து கேட்பாங்க. தீன் இலாகி அப்படின்னா தெய்வீக நம்பிக்கை அப்படின்னு அர்த்தம். சுல் ஈக்குல் அப்படின்னா அனைத்து சமயத்தினரிடையே அமைதி மற்றும் நல்லிணக்கம் அப்படிங்கிறது. சரிங்களா. ஆகியவை அவரின் சமய சகிப்புத்தன்மையை வந்து எடுத்து இயம்புது அப்படின்னு சொல்கிறாங்க. இது பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு, ப்ரீவியஸ் இயர் கொஷனில் கேட்டிருக்காங்க. சமயச்சார்பற்ற அப்படிங்கிற சொல்லு 1950ஆம் ஆண்டில் நம்ம வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷன் நம்ம வந்து ஏற்றுக்கிட்டோம் இல்லையா, அப்போ வந்து கிடையவே கிடையாது இந்த சமயச்சார்பற்ற அப்படிங்கிற சொல்லு. பின்னால் 1976 42வது சட்ட திருத்தத்தின் மூலயமா தான் முகவரையில் சமயச்சார்பற்ற அப்படிங்கிற சொல் வந்து சேர்க்கப்பட்டுச்சு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா. இந்தியா ஒரு இறையாண்மை வாய்ந்த சமதர்ம சமயச்சார்பற்ற, இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து எப்போ ஆட் பண்ணாங்க, 1976 42nd அமெண்ட்மெண்ட்டில் ஆட் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா. சமயச்சார்பற்ற மக்களாட்சி குடியரசு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். இதுவுமே வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் தான்.
அடுத்து வந்து பாருங்கள், நம்மளோட இந்திய நாட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தனி சமயம் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. அதை தான் இங்கே வந்து குறிப்பிட்டிருப்பாங்க. நம்மளோட இந்திய அரசியலமைப்பில் வந்து ஒரு உறுதி அளிச்சிருப்பாங்க. என்ன அப்படின்னா சமய சுதந்திரம் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா, 25 to 28 நீங்கள் வந்து படிச்சிருந்துருப்பீங்க. அப்போ அந்த 25 to 28 எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது இந்திய குடிமகனுக்கு மட்டும்தானா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேஸ் வந்து வந்திருந்தது. சரிங்களா, அப்போ வெளிநாட்டவர்களுக்கு அது பொருந்தாதா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு 1954 பம்பாய் மாநிலம் விசஸ் ரத்திலால் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க இருக்காங்க. சரிங்களா, அந்த ரத்திலால் கேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதனோட மூலிமா என்ன சொன்னாங்க அப்படின்னா அது வந்து வெளிநாட்டவருக்கும் பொருந்தும் அப்படின்னு சொல்லி மேன்மை மிக்க தீர்ப்பு வழங்கினதாக வந்து கொடுத்துருப்பாங்க புக்கில். இதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பாருங்கள், அசோகரோட 12வது பாறை அரசாணையை பற்றி பார்க்கணும். இந்த அரசாணை வந்து என்ன சொல்லும் அப்படின்னா, அரசானது எந்த ஒரு மதத்தை சார்ந்த பிரிவினருக்கும் எதிராக குற்றம் சாட்டாது. இப்போ நீங்கள் ஒரு மதத்தை சார்ந்து இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அரசு வந்து என்ன பண்ணாது அப்படின்னா உங்களுக்கு எதிராக வந்து குற்றம் வந்து சாட்டக்கூடாது அப்படின்னு வந்து கிமு 3ஆம் நூற்றாண்டிலேயே வந்து அறிவித்த முதல் பேரரசர் அசோகர் தான். சரிங்களா, தனது 12வது பாறை அரசாணையில் அனைத்து மத பிரிவினருடன் சகிப்புத்தன்மையோடு மட்டுமல்லாமல் அவர்கள் மீது மிகுந்த மரியாதைக்குரிய மனநிலையை வளர்த்து கொள்ளவும் தம் மக்களுக்கு வேண்டுகோள் வந்து அப்போவே வந்து விடுத்திருக்காரு. இது ரொம்ப முக்கியம், கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பாருங்கள், கஜுராஹோவில் பற்றி கொடுத்துருப்பாங்க. கஜுராஹோவில் காணப்படும் 19ஆம் நூற்றாண்டை சார்ந்த இந்து கோவிலில் வழக்கமான சிகரத்தை பதிலாக இந்து பாணியிலான கோபுரமும் அதுக்கடுத்து சமண விதானமும் புத்த ஸ்தூபி மற்றும் இஸ்லாமிய பாணியிலான குவிமாடம் ஆகியவற்றை கொண்டு அமைக்கப்பட்டுள்ளது. இதில் ப்ரீவியஸ் கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. இது வந்து இப்படி கேட்கல. சமணம் வந்து விதானம், இந்து வந்து கோபுரம், புத்த வந்து ஸ்தூபி, இஸ்லாமிய வந்து குவிமாடம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பாருங்கள், சமயச்சார்பற்ற அப்படிங்கிறது நம்ம இந்திய நாடு அப்படின்னு நம்ம பார்த்தோம். அதுக்கு எடுத்துக்காட்டாக ஒன்று கொடுத்துருப்பாங்க. அனைத்து சமய விழாக்களுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பொது விடுமுறை அப்படிங்கிறது வந்து அழிப்பாங்க. சரிங்களா, நம்ம ஹிந்துவாக இருந்தாலும் சரி இல்லை முஸ்லீமாக இருந்தாலும் சரி, ஹிந்து பண்டிகைக்கு எல்லாமே வந்து பொதுவான விடுமுறை அப்படிங்கிறது தான் வந்து அளிக்கப்படும் அப்படிங்கிறது நம்மளுக்கே தெரிஞ்சது தான். அதை தான் வந்து இங்கேயும் கொடுத்துருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து ஆர்டிகல்ஸ்லாம் கொஞ்சம் கொடுத்துருப்பாங்க, அதை நம்ம பார்க்கணும். பிரிவு 15 அப்படிங்கிறது சமயம், இனம், சாதி, பாலினம் அல்லது பிறப்பிடம் இதெல்லாம் வச்சு என்ன பண்ணக்கூடாது, பாகுபாடு காட்டக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க. பிரிவு 16 அப்படிங்கிறது இங்கே மேலே சொல்லக்கூடிய அந்த 5ஐயும் காட்டி பொது வேலை வாய்ப்பில் என்ன பண்ணக்கூடாது, பாகுபாடு காட்டக்கூடாது, எல்லாத்துக்கும் சம வாய்ப்பு அளிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க. பிரிவு 25 சப்கிளாஸ் 1 என்ன சொல்லியிருந்திருப்பாங்க அப்படின்னா எந்த ஒரு சமயத்தையும் ஏற்கவும் பின்பற்றவும் அப்புறம் பரப்புறதுக்கு வந்து உரிமை வந்து வழங்கியிருக்காங்க. பிரிவு 26 அப்படிங்கிறது சமய விவகாரங்களை வந்து என்ன பண்ணிக்கலாம், நிர்வகிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுதந்திரம் வந்து வழங்கப்பட்டிருக்கு. பிரிவு 27 அப்படிங்கிறது எந்த ஒரு குறிப்பிட்ட சமயத்தையும் சரிங்களா, ஆதரிக்கிறதுக்காக ஒரு கவர்மெண்ட் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா ஒரு குடிமகன்கிட்ட வரி செலுத்துமாறு சொல்லக்கூடாது. சரிங்களா, வரி செலுத்துங்க அப்படின்ட்டு சொல்லக்கூடாது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து பிரிவு 28 என்ன சொல்லுது அப்படின்னா சில கல்வி நிறுவனங்களில் மதம் சார்ந்த நடைபெறும் சமய போதனைகள் அல்லது சமய வழிபாடு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளாமல் இருக்கும் உரிமை. சரிங்களா, இப்போ ஏதாச்சும் ஒரு ஸ்கூல்ஸ் வந்து இருக்குது அப்படின்னா அவங்க சமயம் சார்ந்து வந்து ஏதாவது ஒன்று நடத்துகிறாங்க அப்படின்னா அது பிற மதங்களில் இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாருமே அதில் கலந்துக்கணும் அப்படின்னு கட்டாயம் அப்படின்னு சொல்லக்கூடாது. சரிங்களா, அதை தான் வந்து இங்கே சொல்லியிருக்காங்க. அப்படி கட்டாயம் சொன்னாங்க அப்படின்னா அது தப்பு. சரிங்களா, அடுத்து பிரிவு 29 சப்கிளாஸ் 2 இது ப்ரீவியஸ் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்க. அரசு உதவி பெறும் கல்வி நிறுவனங்களில் பாகுபாடு வந்து காட்டுறதுக்கு வந்து தடை விதிச்சிருக்காங்க. இதையும் பார்த்து வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து பாருங்கள், அக்பரோட கல்லறையை பற்றி கொடுத்துருப்பாங்க. சிக்கந்தராபாத்தில் இருக்குது, ஆக்ரா அருகில். சரியா, இந்தியாவில் தான் இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். இதில் இஸ்லாம், இந்து சமயம் உள்ளிட்ட பல்வேறு சமயங்களை சார்ந்த கூறுகளை அவரோட கல்லறையில் வந்து இடம்பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு அக்பர் வந்து வலியுறுத்தினதாக வந்து கொடுத்துருப்பாங்க. இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா, அவ்வளோதான், இந்த லெசன் அப்படிங்கிறது முடிஞ்சிச்சு. மீதி வந்து நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து பார்க்கலாம். சரிங்களா, ஏன்னா இந்த 3 லெசன் அப்படிங்கிறது லென்த்தாக வந்து இருக்கிறது காரணமாக நம்ம செகண்ட் பார்ட்டில் மீதி இருக்கக்கூடிய அந்த 3 லெசன் அப்படிங்கிறது பார்த்து முடிச்சிடலாம். நன்றி.